வணக்கம். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் தாய் திருநாடு. அப்படிப்பட்ட நம் நாடு ஆங்கிலேயரிடையே அடிமைப்பட்டிருந்தது. இதற்காக நம் நாட்டில் காந்தியடிகள், பாலகங்காதர திலகர், நேரு, வல்லபாய் பட்டேல், கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி., திருப்பூர் குமரன் போன்ற பல தேச தலைவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பல இயக்கங்களை நிறுவி அதன்பின் சிறை சென்று அதில் பல இன்னல்களை சந்தித்து இரத்தத்தையும் அதிகமாக தாய்நாட்டிற்காக சிந்தினர். இதன் விளைவாக 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது. இறையாண்மை கொண்ட தாயகமாக திகழும் நமது இந்தியாவின் சுதந்திரம் என்பது புதிய தேசத்தின் உதய நாளாகும். ஒவ்வொரு இந்தியரின் வாழ்விலும் நினைவிலும் நீங்காத இடத்தை பிடித்து நிற்கும் இந்த தினத்தை நாம் ஆண்டுதோறும் நாட்டின் விடுதலை திருநாளாக சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறோம். இதோ ஓம்கார நாதம் நீயே, உண்மை பொருளும் நீயே என்ற சர்வமத பாடலை காணலாம்.
ஆங்கிலேயரை எதிர்த்து இந்திய விடுதலைக்காக பல சத்தியாகிரகங்களை ஏற்படுத்தி சர்தார் என பெயர் பெற்ற வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் வருங்கால தூண்கள் என போற்றப்படும் ஒவ்வொரு இளைஞர்களுமே தனக்குள் ஒழுங்குமுறையையும் தன்னலமற்ற பிறருக்கு தொண்டாற்றும் மனப்பான்மைகளையும் தனக்குள் ஏற்படுத்தி இரும்பு மனிதர்களாக உருவாக வேண்டும். எளிமையான வாழ்விலும் இனிமை தேடுபவராக இருந்தால் அவர்களது வாழ்க்கை கண்டிப்பாக வானம்பாடியாக அமையும். இதோ வானம் பாடியே நீ கானம் பாடுக என்ற பாடலை கேட்கலாம். கத்தியின்றி இரத்தமின்றி அகிம்சை வழியில் நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தவர் தேசத்தந்தை என போற்றப்படும் மகாத்மா காந்தியடிகள். உப்பு வரிக்காக உப்பு சத்தியாகிரகத்தை அமைத்து கடல் நீரில் உப்பு காய்ச்சி போராட்டத்தில் திருப்பு முனையை உருவாக்கியவர். மேலும் ஆங்கிலேயருக்கு எதிரான அவரின் ஒத்துழையாமை இயக்கம் சுதந்திர போராட்டத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது.
இயல்பிலேயே நகைச்சுவை உணர்வுடன் கூடிய அண்ணல் காந்திஜி இன்றும் ரூபாய் நோட்டில் சிரித்துக் கொண்டுதான் காட்சியளிக்கிறார். நம்மிடையே ஒற்றுமையை வலியுறுத்தும் ஹிந்தி தேசபக்தி பாடல்களை கேட்கலாம். நாம் நமது தாய் மண்ணில் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஆயிரக்கணக்கான புரட்சியாளர்கள் மற்றும் தேச தலைவர்களின் வெற்றிதான் என பெருமையோடு தலை நிமிர்ந்து சொல்லலாம். எந்த நாட்டின் மீதும் படையெடுக்காத ஒரே நாடு என்றால் அது நம் பாரத நாடுதான். அது நமது பாரத நாடுதான் என்பதை சொல்வதில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட நாட்டின் விடுதலை போராட்டத்தில் தமது பங்கும் முக்கியமானதாக கண்டிப்பாக இருக்கும் என்று தன் தாயிடம் சத்தியம் செய்தவர்தான் பாரதிதாசன். புதியதோர் உலகத்தை உருவாக்குவோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்ற அவரது வரையிலான பாடல்களை கேட்கலாம்.
ஜாக்சன் துரைக்கு கப்பம் கட்ட மறுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன், உனக்கு எதற்காக கொடுக்க வேண்டும் வரியும் வட்டியும் என்று ஆங்கிலேய முகத்திற்கு நேராக சாட்டையடியாக கேள்விகளை வீசினார். வசதியான குடும்பத்தில் பிறந்த சாமர்த்தியமான வழக்கறிஞரான வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தை அசைக்க கப்பல் நிறுவனத்தை நிறுவி அதற்காக சிறையில் சென்று செக்கு இழுத்தும் கல் உடைத்தும் கஷ்டப்பட்டார். தாய்நாட்டிற்காக வாழ்வது பெரும் குற்றம் என்றால் அந்த தாய்நாட்டிற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் செலவு செய்வேன் என்று துணிந்து வார்த்தைகளால் கத்தி வீசிய இந்த கப்பலோட்டிய தமிழனாவார். தாய் மண்ணின் புகழை எட்டு திக்கும் ஒலிக்க செய்ய கனவுகளை நினைவாக்கும் சக்திக்கு புது வேகம் கொடுக்க வேண்டும். தேசபக்தியுடன் மூவர்ண கொடியை ஏற்றி சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி தேசப்பற்றை வளர்ப்போம். வாழ்க இந்தியா, வளர்க பாரதம்.